இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றான். ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது. என்ன பேரம் பேசுச்சு? என்ன பேரம் பேசுச்சு? ஓபன் சேலஞ்ச். 2005க்கு முன்னாடி கேப்டனுக்கு என்ன சொத்து இருந்தது, இன்னைக்கு கேப்டன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்கு, நான் ஓபனா சேலஞ்ச் பண்றேன். தயாரா? இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு கல்லூரி நம்ம கிட்ட இருக்கா? கேப்டன் டிவி ஆரம்பிச்சா, கேப்டன் டிவி நம்ம கிட்ட இருக்கா? என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்க. வேற எதுக்கும் பயம் இல்ல. கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு. 2016ல இருந்து 2025 வரைக்கும் ஒரே ஒரு ஃபோர்ட் எண்டேவர் தான், ஒரே ஒரு இனோவா தான். ஓபன் சேலஞ்ச். இன்னைக்கு எத்தனையோ நடிகர் எத்தனையோ வீடு வச்சிருக்காங்க. கேப்டன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறணும், இது வரைக்கும் போக முடிஞ்சுதா? அதே சாலிகிராம் 54 கண்டமால் தெருல இன்னைக்கும் நாங்க இருக்கிறோம். இதுக்காக நாங்க ஒரு துளியாச்சு கஷ்டப்பட்டு இருப்போமா? சரி, நம்ம கிட்ட விட்டதெல்லாம் போயிருச்சேன்னு இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ. தம்பிங்களா, கேப்டன் சொல்ல இருட்டை மறைக்கலாம், ஆனா சூரியனை மறைக்க முடியாது. இது கேப்டனோட கட்சி. எதிர் நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி. மாதா பிதா குரு. எனக்கு பிதா, உங்களுக்கு கேப்டன், குரு பிதா மாதா. அதுதானே குரு பூஜை. நிச்சயமாக நமக்கான காலம் இருக்கு. கூட்டணி முடிவு உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன். அம்மா பையன் வேறு, ஆனா கட்சி என்பது வேறு. இங்க நான் இளைஞரணி செயலர் ஒரு தொண்டன். உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து 2 இடத்துல வந்து சூரத் எங்க அம்மா வந்து உடைச்சாங்க. சரி, நாங்களும் பார்த்தோம் இப்படி எப்படியா உடையணும். ஓங்கி ஒரு அடி கரெக்டா 2ஆ பொளந்தது. திரும்பி ஓங்கி ஒரு அடி இன்னொரு இடத்துக்கு கரெக்டா 2ஆ பொளந்தது. சரிக்கு சமமா பொளந்தது அந்த தேங்காய். இதுல இருந்து என்ன தெரியுது? 2 பேருக்குமே தேமுதிகவின் தேவையின் சேவை வேணும். 2 பெரிய கட்சிக்கும் தேமுதிகவோட சேவையும் தேவையும் வேணும். இன்னைக்கு நீங்க என்ன சீட்டு கொடுப்பீங்க என்ன, அதெல்லாம் சுதீஷ் மாமா அவங்க தலைமை பார்த்துக்கும். அது 20, 30, 40 எது இருந்தாலும் அது தலைமை பார்த்துக்கிட்டோம். ஆனா அந்த எத்தனை சீட்டு நீங்க கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டு தான் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கும். அதை மறந்துடாதீங்க. எத்தனை கட்சி சேருது மெகா கூட்டணி இல்ல. தேமுதிக எங்க சேருதோ அதுதான் மெகா கூட்டணி, அதுதான் வலிமையான கூட்டணி. விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். ஏன்னா அரசியல் நான் மூத்தவர், நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. அண்ணா ஒரு சின்ன அட்வைஸ். இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க. அதை வந்து தூண்டில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க. நீங்க நல்லா வரணும். ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுநகர்ல எனக்கு தெரியும். உங்க படம் சினிமா துறையோட சேருங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆஹோன்னு நம்பி உங்க கூட கூட்டணி வர மாதிரி வந்து அங்க பேரத்தை உசுப்பி அங்கதான் இருப்பாங்க, எங்கேயோ அவங்க போக மாட்டாங்க. அதனால விஜய் ஒரு சின்ன அட்வைஸ் இது. பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க, பிடிக்காத ஏத்திக்கோங்க. நான் நல்லதுக்கு நான் சொல்றேன். அதுதான் கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்க கடமை. இன்னைக்கு தேமுதிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. தேமுதிக எங்கு கூட்டணி வைக்கிறதோ அவர்கள்தான் ஆட்சியில் அமர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். என்ன கொள்கைன்னு எல்லாம் கேட்கிறவங்களுக்கு பதில் ஏன் தொண்டர்கள் நீங்க சொல்லுங்க. இனிமேல் தேமுதிகவுக்கு வெற்றி ஒன்றுதான் கொள்கை, வெற்றி ஒன்றுதான் கொள்கை என்பதை போய் சொல்லுங்க. தேமுதிகவை வச்சு நீங்க ஜெயிச்சுக்குவீங்க, ஆனா தேமுதிகவுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. என்ன நியாயம் இது? நீங்க எல்லாரும் இங்க எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம், யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு. ஆனால் அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. அது ஏன் சொல்றேன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் எந்த கட்சியும் கூட்டணியை அறிவிக்கவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கட்சியுமே கூட்டணி அறிவிக்கல. இவங்க தான் எங்க கூட்டணின்னு சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிறிது ஆலோசித்து
தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை தான் எடுக்க வேண்டும் என்பதை நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லி இருக்காங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். நான் கேட்கறது இல்ல, எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள், என் கடைக்கோடியில் இருக்கின்ற என் தொண்டர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். இந்த மாநாடு மேடையில் நம்ம அறிவிக்கணுமா? நம்ம இவ்வளோ நாள் சத்திரியனா வாழ்ந்துட்டோம். இனிமேல் சாணக்கியத்தனமாக நாமளும் வாழணும். நாம மட்டும் எதற்காக முந்திரி கொட்ட மாதிரி அவசரப்படணும்? நாமும் நின்று நிதானமா யோசிச்சு அடிப்போம். எத்தனை ஏச்சுக்கள் பேச்சுக்கள் பழி பாவம் பேரம் பேசுறாங்க, பொட்டி வாங்க, என்ன வேணா சொல்லுங்கடா. நீங்க ஏன் தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ அது மட்டுமே என்னுடைய வேத வாக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.